அன்பான மாணவர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். குருகுல கல்வி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, தேசிய கல்வி நிறுவனமும் கல்வி அமைச்சும் இணைந்து நடத்தும் இந்த குருகுல கல்வி நிகழ்ச்சியானது தரம் 6 புவியியல் கற்கும் மாணவர்களுக்கு கற்றலில் ஏற்படும் இடர்பாடுகளை நீக்கும் முகமாகவும் இடர்கால சூழலில் மாணவர்களுடைய கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்ச்சியானது ஒழுங்குபடுத்தி நடாத்தப்படுகின்றது. அந்த வகையில் தரம் 6 புவியியல் பாடத்தில் அலகு 2 வீட்டின் அயற்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்பு என்ற பாடத்தினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது வீட்டின் அயற்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்பு, 2வது தாவர விலங்குகளினுடைய பல்வகமை, 3வது பாடசாலை அல்லது வீட்டு அயற்சூழலில் உள்ள மனித செயற்பாடுகள், அதில் முதலாவது சமூகத்தை இனங்காணுதல், 2வது பொருளாதார நடவடிக்கைகள். இந்த விடயங்களை பற்றி பார்க்க உள்ளோம். அதில் முதலாவது வீட்டின் அயற்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்பு என்ற பாடத்தில் நீங்கள் கற்பதன் மூலம் அடையும் தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு என்பவற்றை பார்த்துவிட்டு இந்த பாடத்துக்குள் செல்வோம். முதலாவது தேர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாம் வாழும் சூழலின் தன்மையையும் அதன் செய்முறைகளை பற்றியும் விளக்கத்துடன் வாழ்வார். நீங்கள் முதல் அலகில் படிச்சிருப்பீங்க, பாடசாலை அயற்சூழலில் வானிலை நிலைமைகள் பற்றியும் நிலத்தின் தோற்றப்பாடுகள் பற்றியும் படித்திருப்பீங்க. இதில் நிலத்தினுடைய இயல்பும் அவற்றினுடைய செய்முறைகளை பற்றியும் நீங்கள் கற்க வேண்டியது அவசியம். அப்போ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடம் இந்த பகுதியில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பௌதீக மற்றும் மானிட நில தோற்றத்தின் கூறுகள், பண்புகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கத்துடன் செயலாற்றுவார். அதாவது உங்களோட பிரதேசத்தில் பௌதிக மானிட நில தோற்றத்தில் வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அந்த வேறுபாடுகள் பற்றியும் அவற்றினுடைய பண்புகள், அந்த பண்புகள் பற்றியும் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் நீங்கள் விளக்கத்துடன் செயலாற்றுவீர்கள். அடுத்தது தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு அயற்சூழலின் இயல்பையும் அதன் பல்வகமையும் விளக்குவார். வீடு பல்வேறுபட்ட சூழல்களை கொண்டது. இப்போ பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் வெவ்வேறுபட்ட சூழல்களில் இருந்து வருவீங்க. அவ்வாறு வருகை தருகின்ற போது அவர்களினுடைய தாவர விலங்குகளினுடைய பல்வகமை, மனிதர்களுடைய செயற்பாடுகள், அதாவது பொருளாதார நடவடிக்கைகளில் வேறுபாடுகள் காணப்படும். அப்போ அது தொடர்பான புரிதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வீட்டு அயற்சூழலில் உள்ள தாவரங்களையும் விலங்குகளையும் அவதானித்து அவற்றின் பல்வகமையை விளக்குவார். அடுத்தது கற்றல் பேறு. முதலாவது கற்றல் பேறு பார்த்தீங்கன்னா தமது வீட்டு அயற்சூழலின் தரை தோற்றத்தை அடையாளம் காண்பார். அதான் 2வது கற்றல் பேறாக இருக்குது. தமது வீட்டு அயற்சூழல் தரையின் பல்வகமையை விளக்குவார். அதாவது வெவ்வேறுபட்ட சூழல்களில் கொண்டு வருகின்ற மாணவர்கள், பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் வெவ்வேறுபட்ட தரை தோற்ற இயல்புகளை கொண்ட பிரதேசத்தில் இருந்து வருகை தருவீர்கள். அப்போ அது தொடர்பான புரிதலை பெற வேண்டும். அடுத்த 3வது கற்றல் பேறு வீட்டு அயற்சூழலின் புறத்தோற்றத்தை மாதிரி வடிவமைப்பாக முன்வைப்பார். நீங்கள் வாழுகின்ற பிரதேசம் அல்லது நீங்கள் வாழுகின்ற சூழல் எவ்வாறான ஒரு வடிவமைப்பில் இருக்கின்றதை நீங்கள் 2 பரிமாண வடிவத்தில் மனதில் பதிந்த விடயத்தை நீங்கள் காட்சிப்படுத்துவீர்கள். அடுத்தது மாணவர்கள் தமது வீட்டு அயற்சூழல் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுவதை விளக்கிக் கொள்வார். அடுத்த கற்றல் பேறு தமது வீட்டு அயற்சூழலில் காணப்படும் தாவரங்கள் விலங்குகளை வகைப்படுத்துவார். அடுத்தது வீட்டு அயற்சூழலின் தாவரங்கள் விலங்குகளில் இருக்கிற பயன்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்ப இந்த அலகை கற்பதன் மூலம் உங்களோட அயற்சூழலில் இருக்கின்ற தாவர விலங்குகள் பற்றி அறிவீங்க, அந்த தாவர விலங்குகளால் கிடைக்கின்ற பயன்களை பற்றி அறிந்து கொள்வீங்க. அடுத்தது தாவர விலங்குகளின் பல்வகமையை பேணுவதன் முக்கியத்துவத்தை விளக்குவார். இனி பாடத்துக்கு செல்வோம். முதலாவது நாங்கள் பார்க்க போறோம் வீட்டின் அயற்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்பு. இந்த பாடத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் இதுல 3 விடயங்களை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவது வீடு என்றா என்ன, 2வது அந்த வீடு எவ்வாறான சூழலில் அமைந்து காணப்படுகின்றது, அந்த சூழலினுடைய நிலத்தின் இயல்பு எப்படிப்பட்டது என்றதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்ப முதலாவது நாங்கள் வீடு என்றா என்னென்று பார்ப்போம். வீடு என்றால் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களோட நீங்க வசிக்கிற இடம்தான் வீடு. இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறுபட்ட சூழல்கள் அமைந்து காணப்படும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில 3 வகையான சூழல்கள் இருக்குது. முதலாவது கிராமிய சூழல்,
இரண்டாவது பெருந்தோட்ட சூழல், மூன்றாவது நகர சூழல். இப்போ இதில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் கிராமிய சூழல். கிராமிய சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மக்களினுடைய அளவு குறைவாக இருக்கும். பெரும்பாலான நிலப்பகுதி வந்து விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்ச்செய்கைகள், மந்தை வளர்ப்பு, மீன்பிடி ஆகிய நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை விட சேவை வசதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவை வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் காணப்படும். உதாரணமாக கல்வி வசதி, வைத்திய வசதி, வங்கி வசதி போன்ற சேவை வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இந்த கிராமிய சூழலில் காணப்படும். இரண்டாவது பெருந்தோட்ட சூழல் எப்படி இருக்குமென்று பார்ப்பேன். பெருந்தோட்ட சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட சூழல்ண்டா என்ன? பெருந்தோட்ட பயிர்ச்செய்கைகள் நடைபெறுகின்ற சூழல். அதாவது தேயிலை, ரப்பர், தெங்கு, கொக்கோ போன்ற பயிர்ச்செய்கைகள் நடைபெறுகின்ற பிரதேசங்களை நாங்கள் பெருந்தோட்ட சூழல் என்று சொல்லுவோம். பெருந்தோட்ட சூழல் பெரும்பாலும் பெருந்தோட்ட பயிர்ச்செய்கைக்கு சாதகமான பிரதேசம் மலைப்பாங்கான பிரதேசமாகத்தான் காணப்படும். அப்போ இந்த மலைப்பாங்கான பிரதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீர்வீழ்ச்சிகள் காணப்படும், தாவரங்கள் அதிகமாக காணப்படும். அப்போ ஒரு இயற்கை எழில் சார்ந்த பிரதேசமாக இந்த மலைப்பாங்கான பிரதேசம் காணப்படும். அடுத்தது நகரச்சூழல். நகரச்சூழலை பார்த்தீங்கன்னா நகரச்சூழலில் வந்து மக்களினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ மக்களினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கட்டிடங்கள் நிறைந்து காணப்படும். அதோட சேவை வசதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான சேவை வசதிகள் காணப்படும். அதாவது மக்கள் தங்களுடைய நாளாந்த தேவைகளை இலகுவாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் சேவை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது கல்வி சேவை, வங்கி சேவை, போக்குவரத்து சேவை போன்ற சேவை வசதிகள் அதிகமாக இங்கு காணப்படும். ஆனால் இங்கே என்ன? தாவரங்களுடைய அளவு குறைவாக காணப்படும். அதாவது பயிர்ச்செய்கை நிலங்கள் குறைவாக இருக்கும். சரி, இப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் வெவ்வேறுபட்ட சூழல்களை பற்றி பார்த்தினாங்க. அப்போ இந்த வெவ்வேறுபட்ட சூழல்களில் இருக்கின்ற வீடுகள் தரைத்தோற்ற அடிப்படையில் வெவ்வேறுபட்ட இடங்களில் காணப்படும். அப்போ இனி நாங்கள் பார்க்க போகிறோம் தரைத்தோற்ற வேறுபாடுகளுக்கு ஏற்ப வீடுகளினுடைய அமைவு. அப்போ இந்த தரைத்தோற்ற வேறுபாடுகளுக்கு ஏற்ப வீடுகண்ட அமைவை பார்க்கறதுக்கு முதல் தரைத்தோற்றமெண்டா என்னன்றதை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். அப்போ தரைத்தோற்றமெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா புவி மேற்பரப்பினுடைய புறத்தோற்றம், அதுதான் தரைத்தோற்றம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புவி மேற்பரப்பில் வந்து உயர வேறுபாடுகள் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கு. அப்போ அதை நாங்கள் வச்சுக்கொண்டு உயரமான பிரதேசங்கள் நாங்கள் சொல்லுவோம் மலைகள் என்று சொல்லுவோம். அடுத்தது மேட்டு நிலங்கள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், சாய்வான நிலப்பகுதிகள், இதெல்லாம் தரைத்தோற்ற வேறுபாடுகளுக்கு உதாரணம். இனி பார்ப்போம். இந்த படத்தில் இருக்கிற பாருங்க. முதலாவது தரைத்தோற்ற வேறுபாடுகளுக்கு ஏற்ப வீடுகண்ட அமைவில் முதலாவது மேட்டு நிலங்களில் அமைகின்ற வீடுகளை காட்டுது. மேட்டு நிலங்களில் இருக்கின்ற வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மேட்டு நிலம் என்னன்னு தெரியணும். ஏதேனும் ஒரு தரையில் ஒப்பீட்டு ரீதியில் உயரமாக இருக்கின்ற பிரதேசம், அதாவது ஒரு உயரமான பிரதேசத்தில் இருக்கிற தட்டையான நிலப்பகுதியை நாங்கள் மேட்டு நிலம் என்று சொல்லலாம். இந்த மேட்டிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மலைநாடுகள்லையும் அடுத்தது வந்து தாழ்வான பகுதிகளிலையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மேட்டு நிலங்கள் வந்து என்ன? பயிர்ச்செய்கைக்கு உதவும். அது மாதிரி குடியிருப்புகளை அமைப்பதற்கு சாதகமாக காணப்படும். இரண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் உயர் நிலங்கள். உயர்நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்டு நிலங்களோடு ஒப்பிடுகையில் ஒப்பீட்டு ரீதியில் உயரமாகவும் உயரத்திலே அமைந்துள்ள ஒரு உச்சியைத்தான் நாங்கள் இந்த மலைகள் என்று சொல்லுவோம். அப்போ இந்த உயர்மலை பிரதேசங்களில் இருக்கிற வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை எழில் சார்ந்த பகுதிகளாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், தாவரங்கள் காணப்படும். அப்போ இயற்கை எழில் சார்ந்த ஒரு பிரதேசமாக காணப்படும். அப்போ குளிர்ச்சியான காற்றை பெறலாம், மீதியான ஒரு சூழலாக காணப்படும். சரி, அடுத்தது நாங்கள் மூன்றாவது பார்க்க போகிறோம் சமவெளியில் அமைந்துள்ள வீடு. சமவெளியில் அமைந்துள்ள வீடு பார்த்தீங்கன்னா மேட்டு நிலங்களுக்கு சார்பாக அமைந்துள்ள தாழ்வான நிலப்பகுதி தான் சமவெளிகள் என்று சொல்லப்படும். அப்போ இந்த சமவெளி பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கும் குடியிருப்புகளை அமைப்பதற்கும் சாதகமாக காணப்படும். அடுத்தது சாய்வான நிலம். சாய்வான நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்வான பகுதிகள் வந்து தேயிலை பயிர்ச்செய்கைக்கு சாதகமாக அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் தேயிலை பயிர்ச்செய்கைக்கு சாதகமான ஒரு காரணி மென் சாய்வான நிலம். அப்போ இங்கே வந்து சாய்வான நிலப்பகுதி பெருந்தோட்ட பயிர்ச்செய்கைகளுக்கு ஏற்ற ஒரு பிரதேசமாக காணப்படும். அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் தரைத்தோற்ற வேறுபாடுகளுக்கு ஏற்ப வீடுகளினுடைய அமைப்பை பார்த்து நாங்கள்
அமைவை நாங்கள் அடுத்தது 2 வகைக்குள்ள பார்க்கலாம். ஒன்று பௌதீக சூழல், அடுத்தது பண்பாட்டு சூழல். அப்ப பௌதிக சூழல்ல அமைந்த வீடுகள் என்றது பார்க்கறதுக்கு முதல் பௌதிக சூழல் என்றால் என்ன என்றதை பார்க்க வேணும். மனிதனுடைய தலையீடு இல்லாமல் இயற்கையாக உருவான அம்சங்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பௌதிக சூழல் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஆறுகள், மலைகள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள் போன்றன பௌதிக சூழலுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த படத்தை பாருங்க, பௌதிக அம்சங்களின் அடிப்படையில் வீடுகளினுடைய அமைவை காட்டுது. அதுல முதலாவது ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள வீடுகள். இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற வீடுகளால என்ன நன்மை கிடைக்கும் என்று பார்த்தோம்னால், அங்க நன்னீர் வளம் கிடைக்கும். ஆறுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க விவசாயம் செய்யலாம். அதே நேரம் இதுல சில தீமையான காரணிகளும் இருக்குது. ஏனென்றா மழை காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது என்ன நடக்கும்? வெள்ளப்பெருக்கினால வீடுகளுக்கு, விவசாய நிலங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்தது காடுகளில் அமைந்துள்ள வீடுகள். காடுகளில் அமைந்திருக்கிற வீடுகளால் என்ன நன்மை? தாவரங்களால, விலங்குகளால் எங்களுக்கு உணவு கிடைக்கும், மூலிகைகளை பெற்றுக்கொள்ளலாம், கட்டிடங்கள் கட்டுறதுக்கு தேவையான தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான நன்மைகள் இருக்குது. அதே நேரம் காடுகளில் இருக்கின்ற சில பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற விலங்குகளால பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்தது கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற வீடுகள். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற வீடுகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஒன்று குளிர்ச்சியான காற்று பெறலாம், மீன் வளங்கள் காணப்படும், கண்டல் தாவரங்கள் காணப்படும். இவ்வாறான நன்மைகள் இருக்குது. அதே நேரம் சுனாமி அனர்த்தம், நன்னீர் குறைவு, கடற்கரையோரங்களை அண்டி உவர்த்தன்மையான நிலம் காணப்படும். அப்ப விவசாயம் செய்ய முடியாது. இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது மலைப்பகுதியில் அமைந்திருக்கிற வீடுகள். மலைப்பகுதியில் அமைந்திருக்கிற வீடுகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சியான அமைதியான ஒரு சூழல் காணப்படும். பெருந்தோட்ட பயிற்சிக்கு வாய்ப்பான பிரதேசமாக காணப்படும். அதே நேரம் இதில் இருக்கிற தீமை, மலைப்பாங்கான பகுதிகளில் என்ன நடக்கும்? மண் சரிவு அபாயம் ஏற்படும். அதோட போக்குவரத்து செய்யறது கடினம். எங்களுடைய அன்றாட வேலைகளை நாங்கள் இலகுவாக அங்க செய்ய முடியாது, மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிறதால. இவ்வாறான தீமைகள் அதில் இருக்குது. அடுத்தது பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில் வீடுகளினுடைய அமைவை நாங்க பார்ப்போம். பண்பாட்டு அம்சம் என்று சொன்னா என்னென்றால், அதாவது மனிதன் என்ன செய்யறான்? இயற்கையை தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கின்ற போது அதனை நாங்கள் பண்பாட்டு அம்சம் என்று சொல்லுவோம். உதாரணமாக கட்டிடங்கள், விவசாய நிலங்கள், ஆலயங்கள், போக்குவரத்து வீதிகள், இதெல்லாம் நாங்கள் பண்பாட்டு அம்சத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். அப்ப பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில் வீடுகளின் அமைவை பார்த்தீங்கன்னா, முதலாவது படம் குளக்கரையில் அமைந்துள்ள வீடு, இரண்டாவது வீதிகளுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற வீடுகளை காட்டுது. அப்ப குளக்கரையில் அமைந்திருக்கிற வீடுகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? குளத்தில இருந்து நாங்கள் நன்னீர் மீன்பிடியை மேற்கொள்ளலாம். அடுத்தது குளத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயம் செய்யலாம். அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னால் இதுல இருக்கிற தீமை, அதாவது மழை கிடைத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது குளக்கட்டு உடைகிறதால விவசாய நிலம் பாதிக்கப்படும், மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அடுத்தது வீதிகளுக்கு அருகில் அமைந்திருக்கிற வீடுகள். வீதிகளுக்கு அருகில் அமைந்திருக்கிற வீடுகளால எங்களுடைய தேவைகளை நாங்கள் என்ன செய்யலாம்? இலகுவாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனா இதுல இருக்கிற தீமை என்ன? அதிகமான போக்குவரத்து நடைபெறதால இரைச்சல், வளி மாசடைதல் போன்ற பிரச்சனைகளை எங்களால எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வீடு என்றா என்ன, அடுத்தது வீடுகள் தரைத்தோற்ற அடிப்படையில நாங்க வேறுபடுத்தினாங்க. அதை விட இந்த வீடுகளை பௌதீக பண்பாட்டு அம்சங்கள்ல வேறுபடுத்தினாங்க. இனி பார்க்க போறோம் வீட்டு அயற்சூழலின் மாதிரி வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நெல் வயல்கள், கடை தொகுதிகள், வீதிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சூழலினுடைய 2 பரிமாண வடிவத்தை காட்டுது. நீங்களும் மாதிரி வடிவமைப்பு கீறுகின்ற போது 2 பரிமாண வடிவத்துல தான் கீற வேண்டும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, மேற்கில இருந்து கிழக்கு நோக்கி பிரதான வீதி ஒன்று காணப்படுது. அதை விட வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி ஆறு ஒன்று வருது. அப்ப அந்த ஆறும் பிரதான வீதியும் சந்திக்கின்ற இடத்துல பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதை விட பிரதான வீதியிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு சிறு வீதி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பிரதான வீதிகளை அண்டி கடை தொகுதிகள் காணப்படுது. அடுத்தது தென்கிழக்கு மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலையும் வயல் நிலம் காணப்படுகின்றது. இவ்வாறு வீட்டு அயற்சூழலினுடைய ஒரு மாதிரி வடிவமைப்பு காணப்படுகிறது. அடுத்தது
இந்த பாடம் இவ்வளவு நேரம் நீங்க கற்றது தொடர்பாக சில செயற்பாடுகளை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். அப்ப இதுல முதலாவது செயற்பாடு, பல்வேறு சூழலில் அமைந்துள்ள வீடுகளின் நன்மை தீமைகளை குறிப்பிடுக. அப்ப சூழல் என்றால் நாங்க பார்த்து ஒன்று கிராமிய சூழல், அடுத்தது பெருந்தோட்ட சூழல், அடுத்தது நகர சூழல். அதுல கிராமிய சூழலினுடைய நன்மை, கிராமிய சூழல்ல நாங்கள் இருக்கிறதால என்ன நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ளுவோம். ஒன்று, அங்க என்ன இடவசதிகள் அதிகம் கிடைக்கும். அடுத்தது இயற்கை அழகானது, அமைதியானது, சுத்தமான காற்று பெறுவோம். ஏன், அங்கு அதிகமான தாவரங்கள் இருக்கும், பெரும்பாலான பகுதி பயிற்சியைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்க வீதிகள் வந்து பெரும்பாலும் என்ன பெரிய வீதிகள் இருக்கா, நடைபாதைகள் தான் அதிகமாக காணப்படும். அப்ப அதால இரைச்சல், வழி மாசடைதல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரம் தீமை என்று பார்த்தோம் என்று சொன்னா அங்க சேவை வசதிகள் பெறுவது கடினம். அதாவது வங்கி வசதி, கல்வி வசதி, வைத்திய வசதிகள் போன்ற சேவை வசதிகளை எங்களால பெறுவது கடினம். அப்ப வசதி வாய்ப்புகள் குறைவான ஒரு பிரதேசமாக காணப்படும். அடுத்தது நகரச்சூழல். நகரச்சூழலினுடைய நன்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி வசதி கிடைக்கும், போக்குவரத்து வசதி, சுகாதார வசதிகள் காணப்படும். அப்ப இவ்வாறு சேவை வசதிகள் அங்க அதிகமாக காணப்படும். அப்ப மக்கள் தங்களுடைய நாளாந்த சேவைகளை என்ன செய்யலாம், அங்க இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தீமையை பார்த்தீங்கன்னு சொன்னா நகரச்சூழல் வந்து இயற்கை அழகு குறைவு, ஏனென்றா தாவரங்களோட பல்வகம் அங்கு குறைவாக இருக்கும். அதோட இடவசதி பற்றாக்குறையாக காணப்படும். அடுத்தது சூழல் பிரச்சனைகள், கழிவகற்றல் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் அங்கே இருக்கும். ஏனென்றா அதிகமான நெருக்கமான கட்டடங்கள் இருக்கிறதால அதிகமான கழிவுகள் வெளியேற்றப்படும். அப்ப அதால சூழல் என்ன கழிவகற்றல் பிரச்சனைகள் காணப்படும். அடுத்த இரண்டாவது செயற்பாடு, பின்வரும் பௌதீக அம்சங்களை இனங்கண்டு அவற்றின் நன்மை தீமைகளை குறிப்பிடுக. அப்ப இதுல முதலாவது படம் என்ன சூழலை காட்டுது, கரையோர சூழல். கரையோர சூழலினுடைய நன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல குளிர்ந்த காற்றுக்கள் வீசும், மீன் வளம் கிடைக்கும். தீமையை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சுனாமி அனர்த்தம் ஏற்படும். அடுத்தது நன்னீர் பிரச்சனைகள் காணப்படும். அடுத்தது மலை பிரதேசம். இரண்டாவது படம் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தை காட்டுது. அதோட நன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, பெருந்தோட்ட பயிற்சிகள் இடம்பெறும். அடுத்தது நன்னீர் வளம் கிடைக்கும், ஏனென்றால் நீர்வீழ்ச்சிகள் அங்கதான் உற்பத்தி ஆகுது. அதுல இருந்து நாங்கள் நன்னீரை பெற்றுக்கொள்ள முடியும். தீமை என்று பார்த்தீங்கன்னா என்ன, போக்குவரத்து செய்யறது கடினம், மண் சரிவு அபாயங்கள் ஏற்படும். சரி, அடுத்தது நாங்கள் இரண்டாவது அந்த பகுதியினுடைய இரண்டாவது பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் வீட்டின் அயற்சூழலில் உள்ள தாவர விலங்குகளினுடைய பல்வகமையை பற்றி பார்க்க போறோம். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சூழல்ல பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள், விலங்குகள் காணப்படும். இந்த தாவர விலங்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுடைய நிலைத்திருப்புக்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. அப்ப இங்க கீழே 2 படம் நான் போட்டிருக்கிறேன். ஒன்று தாவரங்களினுடைய பல்வகமை, இரண்டாவது விலங்குகளினுடைய பல்வகமை. இங்க தாவரங்களோட பல்வகமையை பார்த்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள் என்ன, அதுல படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்குது, கொடிகள் காணப்படுது. அவ்வாறு தாவரங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இப்ப மரத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னாலும் மாமரத்தை எடுத்த வேண்டாம், மாமரத்துல என்ன கருத்த குடும்பான் இருக்கு, பிளாட் மரம் இருக்கு. அதே மாதிரி வாழை மரத்தை எடுத்தீங்கன்னா வாழை மரத்துல கப்பல், மற்றது கதலி போன்ற வகைகள் இருக்கு. அப்ப இதுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் தாவர பல்வகமை. இரண்டாவது படம் விலங்குகளோட பல்வகமையை காட்டுது. விலங்குகள் என்று பார்த்தீங்கன்னா விலங்குகள்ல வந்து மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்குது, அடுத்தது பூச்சி இனங்கள் காணப்படுது. இதை விட எங்களோட வீட்டின் சூழலை பார்த்தீங்கன்னா நிலத்துல இருக்கிற உயிரினம் இருக்கு, நிலத்துல வாழுகின்ற உயிரினங்கள். அதுல வந்து எங்களோட வீட்டில் வாழுகின்ற உயிரினம்டா ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை சொல்லுவோம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய காட்டுச்சூழல வாழுகின்ற உயிரினங்கள் எடுத்தோம்டா அதுக்குள்ள என்ன மான், புலி, சிங்கம், ஜானை போன்றன வரும். நீரில் வாழுகிற என்று பார்த்தோம்டா மீனினங்கள் வரும். நீரிலும் நிலத்திலும் வாழ்றது என்று பார்த்தோம்னு சொன்னா முதலை, தவளை போன்ற இனங்கள் வரும். அடுத்தது மண்ணுக்குள்ள நிலத்துக்குள்ள வாழுகின்ற உயிரினங்கள் என்று பார்த்தால் மண்புழு, கரையான் போன்றன வரும். அப்ப இதுகளைத்தான் சொல்றது விலங்கு பல்வகமை. விலங்குகள்ல பல்வேறுபட்ட வகைகள் காணப்படுது. அப்ப இந்த உயிர்ச்சூழல் தொகுதியில தாவரங்கள் விலங்குகள்ல பல்வகமை ஏற்படுத்துறதுல 2 காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று எங்களுடைய நில அமைப்பு, இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா காலநிலை.
அப்ப நில அமைப்புண்டா நான் முதலே சொல்லிட்டேன், புவியினுடைய புறத்தோற்றம், அதாவது புறத்தோற்றத்தில் இருக்கின்ற உயர வேறுபாடுகள் தான் நில அமைப்பு அல்லது தரைத்தோற்றம் என்று சொல்லுவேன். அப்ப இங்க தரைத்தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இரண்டு வகையான தரைத்தோற்றத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தாவர விலங்குகளுடைய பல்வகமையை காட்டி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சமதரையான பிரதேசத்துல தாவரங்கள் என்ன செய்யும்? சமதரை என்று சொன்னால் அங்க உயரமான தாவரங்களாக காணப்படும். உதாரணமாக தென்னை, பனை, வேம்பு முதலான தாவரங்கள் காணப்படும். விலங்குகளை பார்த்தீங்கன்னா அங்க விலங்குகள் என்ன, சமதரையான பிரதேசத்துல பாம்பு, குரங்கு, புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் வந்து காணப்படும். அதே நேரம் மலைப்பாங்கான பிரதேசம் உண்டா, அங்க இருக்கிற தாவரங்கள் வேறுபட்டதாக இருக்கும். ஏனென்றா மலைப்பாங்கான பிரதேசம் வந்து உயரமான பிரதேசம். அப்போ உயரமான பிரதேசத்துல பாத்தீங்கன்னா உயரம் கூட கூட தாவரங்களுடைய வளர்ச்சியும் என்ன மாதிரி இருக்கும்? குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ உயரம் குறைவான தாவரங்களாக இருக்கு. அதே நேரம் அங்க சூரிய ஒளியினுடைய அளவு குறைவாக கிடைக்கிற போது பல வர்ண இலைகளுடைய தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் அதிகமாக காணப்படும். உதாரணமாக கீனா, மொரை, பைன் போன்ற தாவரங்களை நாங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். மலைப்பாங்கான பகுதியில இருக்கிற விலங்குகளை நாங்கள் எடுத்தோம் என்றால் அங்க இருக்கிற விலங்குகள் வந்து மலைப்பாங்கான பிரதேசத்துல வாழக்கூடிய விலங்குகளாகத்தான் இருக்கு. அவற்றினுடைய நிற அமைப்புகள்ல வேறுபாடுகள் இருக்கும். உதாரணமாக செம்மான், செந்நிற அணில், உயர்நிலத்துல வாழுகின்ற பசுக்கள், அவற்றினுடைய நிறங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும். அப்ப இது வந்து தரை அமைப்பு அடிப்படையில தாவர விலங்குகளுடைய பல்வகமை காட்டப்படுது. அடுத்தது காலநிலை ரீதியாகவும் தாவர விலங்கு பல்வகமையில வேறுபாடுகள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை, மழைவீழ்ச்சி ஆகிய வானிலை மூலகங்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. வானிலை மூலகங்கள், வெப்பநிலை, மழைவீழ்ச்சி அதுதான் பிரதானமானது. அந்த வானிலை மூலகங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய காலநிலையை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வெப்பநிலை, மழைவீழ்ச்சிக்கு ஏற்ற வகையில தாவர விலங்கு பல்வகமையிலையும் வேறுபாடுகள் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வெப்பமான பிரதேசத்துல இருக்கிற தாவரங்கள், விலங்குகளை பார்ப்பேன். அங்க வெப்பமான பிரதேசத்துல இருக்கிற தாவரங்கள் என்ன மாதிரி இருக்கும் என்றால் வெப்பம் அதிகமாக இருக்கிறபடியே ஆவியுற்பு அதிகமாக நடக்கும். அப்ப ஆவியுற்பை கட்டுப்படுத்துறதுக்கு அவை என்ன செய்யணும்டா, நீரை பால் வடிவில சேகரிச்சு வச்சிருக்கும். உதாரணமாக கள்ளி இன தாவரங்களை நாங்க சொல்லலாம். அடுத்தது அங்க இருக்கிற பேரீச்சை மரங்கள். விலங்குகளை பார்த்தீங்கன்னா விலங்குகளும் வெப்பத்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதான விலங்குகள் தான் காணப்படும். உதாரணமாக ஒட்டகம், பாம்பு, நரி போன்றவற்றை நாங்க சொல்லலாம். அடுத்தது குளிர் பிரதேசத்துல இருக்கின்ற தாவரங்கள். குளிர் பிரதேசம் என்ன, குளிருக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதான தாவரங்களாக இருக்க வேணும். அதாவது உயரமான மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல இருக்கிற தாவரங்கள், அதாவது அதிகமான குளிராக காணப்படும். எங்களுடைய உலகத்துல வந்து முனைவு பகுதியில இருக்கிறது, மலைப்பகுதிகளில் இருக்கிற தாவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சூரிய ஒளி குறைவாக இருக்கிறபடியா அந்த பிரதேசம் குளிராக காணப்படும். அப்ப அந்த தாவரங்கள் வந்து கூரான வடிவில வந்து காணப்படும். ஏனென்றா பனி விழுகின்ற போது அந்த பனிக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப கூரான இலைகள், கூரான வடிவமைப்பை கொண்டதாக காணப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பைன், பீச் வகையான தாவரங்களை நாங்க சொல்லலாம். விலங்குகளும் பார்த்தீங்கன்னா பனிக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய மாதிரியான உடல் அமைப்பை கொண்டதாக இருக்கும். தோள்கள்ல வேறுபாடு காணப்படும். உதாரணமாக துருவமான், பனிக்கரடி போன்றவற்றை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தோள்கள்ல வந்து நல்ல அடர்ந்த தோல், குளிருக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதான தோலை வந்து கொண்டிருக்கும். அப்ப தாவர விலங்குகளினுடைய பல்வகமையை தீர்மானிக்கிற 2 காரணிகள், ஒன்று தரைத்தோற்றம், அடுத்தது காலநிலை. இனி நாங்க பார்க்க போறோம் முதலாவது தாவரங்களுடைய பல்வகமையை பற்றி பார்ப்போம். தாவரங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், உயிர்ச்சூழலின் உயிரினங்களினுடைய நிலைத்திருப்புக்கு அவசியமானதுதான் தாவரம். பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள்ல வெவ்வேறுபட்ட வகைகள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மரங்கள் போடப்பட்டிருக்கு. மரம் என்று சொன்னா உங்களோட ஆயச்சூழலில் இருக்கிற மரங்கள், மாமரம், பலாமரம், முதுரை, வேம்பு, கருங்காலி போன்றன இருக்கும். அது மாதிரி செடிகளை பார்த்தீங்கன்னா செடிகள்ல ஆமணக்கு, கத்தரி, தக்காளி, வெண்டி செடிகள் காணப்படும். கொடிகள் என்று பார்த்தோம்னு சொன்னா கொடிகள்ல அவரை, திராட்சை, பாகல், பூசணி போன்ற கொடி வகைகள் காணப்படும். புல் என்று பார்த்தா புல்லில வந்து கோரை, நெல், வரகு, தாழை போன்ற புல் வகைகள் காணப்படும். இதெல்லாம் என்ன, தாவரங்களினுடைய வேறுபாட்டினூடாக தாவரங்களுடைய பல்வகமை காட்டப்படுது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் சூழல் அடிப்படையில் தாவரங்களுடைய பல்வகமை. சூழல்னா உங்களுக்கு தெரியும், படிச்சாச்சு. ஒன்று கிராம சூழல், நகர சூழல், பெருந்தோட்ட சூழல்.
அப்ப முதலாவது கிராமிய சூழலில் இருக்கிற தாவரங்களை பார்த்தீங்கன்னா கிராம சூழலில் பல்வேறுபட்ட தாவரங்கள் காணப்படும். ஏண்டா கிராம சூழல் வந்து என்ன பயிற்சிகை நடவடிக்கைகளும் நடைபெறும். அப்ப இங்க 2 படம் காட்டப்பட்டிருக்கு. அதுல 2 படத்திலையும் முதலாவது படம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடுகளுக்கு அருகில ஏராளமான தாவரங்கள் காணப்படுது. 2வது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது படத்துல என்ன அதிகமான நிலம் பயிற்சிகைக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் வீடுகளுக்கு அருகில நிறைய தாவரங்கள் காணப்படுகிறது. அப்ப கிராம சூழல் என்றாலே அங்க பல்வேறுபட்ட தாவரங்கள் காணப்படும். 2வது பெருந்தோட்ட சூழல். பெருந்தோட்ட சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னா பெருந்தோட்ட சூழலையும் என்ன பல்வேறுபட்ட தாவரங்கள் காணப்படும். மலைப்பாங்கான பகுதிகளில் பெருந்தோட்ட பயிற்சிகள் நடைபெறும். இதுல 2 படம் காட்டப்பட்டிருக்கு. 2 படத்துல முதலாவது படம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான பாசிகள் தாவரங்கள் அதிகமாக காணப்படுது. அடுத்தது 2வது படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தேயிலை பயிற்சிகை நடைபெறுகிறது, தாவரங்கள் இடையில காணப்படுகிறது. அப்ப பெருந்தோட்ட சூழல் என்றாலே அங்கேயும் பல்வேறுபட்ட தாவரங்கள் காணப்படும். அடுத்தது நகரச்சூழல். நகரச்சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னா நகரச்சூழல் எப்படி இருக்கும்? அங்க வந்து வரையறுக்கப்பட்ட அளவில் தான் தாவரங்கள் காணப்படும். ஏனென்று சொன்னா நகரச்சூழல் பாருங்க அதிகமான கட்டிடங்கள் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், வானுயர்ந்த கட்டிடங்கள் நெருக்கமாக காணப்படுது, சேவை வசதிகள் அதிகமாக காணப்படும். அப்ப அங்க தாவரங்கள் பல்வகமா வந்து என்னவா இருக்கும்? குறைவாகத்தான் இருக்கும். ஆனா நாங்க நகரச்சூழலை அழகுபடுத்தணும்னா என்ன செய்யலாம்? தாவரங்களை நடலாம். ஆனா நாங்க அந்த தாவரங்களை நடுகிற போதும் சில விடயங்களை கவனத்துல கொள்ள வேணும். முதலாவது எங்களோட சூழலுக்கு பொருத்தமான தாவரங்களை தெரிவு செய்ய வேணும். ஏனென்றா தரை தோற்றம் காலநிலைக்கு பொறுத்து தாவரங்களுடைய பல்வகமும் வேறுபடும். அப்ப எங்களோட தரை தோற்றம் காலநிலையை நாங்க கவனத்துல கொண்டுதான் நாங்க தாவரங்களை தெரிவு செய்ய வேணும். அடுத்தது என்ன செய்யணும்? மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் சுகாதாரத்துக்கும் உகந்ததான தாவரங்களை தெரிவு செய்ய வேணும். அப்ப தாவரங்களை நாங்க தெரிவு செய்யறதுல கவனமாக இருக்க வேணும். அப்ப அவ்வாறு தெரிவு செய்வதன் மூலம் என்ன நடக்கும்? எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் அழகுபடுத்த முடியும். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் தாவரங்களால எங்களுக்கு கிடைக்கிற பயன்கள். தாவரங்களால எங்களுக்கு கிடைக்கிற பயன்களை நாங்க 3 வகைக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்று தாவரங்களால சூழலுக்கு கிடைக்கிற பயன்கள், தாவரங்களால விலங்குகளுக்கு கிடைக்கிற பயன்கள், தாவரங்களால மனிதனுக்கு கிடைக்கும் பயன். அதுல முதலாவது நாங்க பார்ப்போம் தாவரங்களால சூழலுக்கு கிடைக்கிற பயன். தாவரங்களால சூழலுக்கு கிடைக்கிற பயனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று காற்றை சுத்தப்படுத்தும். தாவரங்கள் காற்றை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். அதே நேரம் நீர்வளத்தை பாதுகாக்கும். அடுத்தது மண்ணரிப்பை தடுக்கும். மழை வீழ்ச்சி எங்களுக்கு பெற்றுத்தரும். ஏனென்றா தாவரங்கள் நடக்கிற ஆவியீர்ப்பு செயற்பாட்டின் மூலம் நீராவி வளிமண்டலத்துக்கு போய் எங்களுக்கு மழை கிடைக்க உதவுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்களால எங்களுக்கு விலங்குகளுக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்ப்போம், பயன்களை பார்ப்போம். விலங்குகளுக்கு கிடைக்கிற பயன்களை பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்குகளுக்கு என்ன? ஒன்று உணவை வழங்குது, நிழலை தருகுது, அடுத்தது பதிவிடங்களை கொடுக்குது. இவ்வாறான நன்மைகளை தாவரங்கள் செய்யுது. அதே நேரம் தாவரங்களால மனிதனுக்கும் நன்மைகள் கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் கட்டுறதுக்கு தேவையான மரங்கள் எங்களுக்கு தருகுது. அடுத்தது உணவு, மருந்து, மூலிகை வகைகள் எங்களுக்கு தருது. அடுத்தது மழை வீழ்ச்சி கிடைக்க உதவுது. எரிபொருள்கள் எங்களுக்கு தருது. அடுத்தது நிழல், குளிர்ச்சி, இயற்கை அழகு போன்றவற்றை எங்களுக்கு இந்த தாவரங்கள் கிடைக்குது. அப்ப நாங்கள் தாவரங்களால கிடைக்கும் பயனை 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று சூழலுக்கு என்ன மாதிரி இருக்கு, அடுத்தது தாவரங்களால எங்களோட விலங்குகளுக்கு என்ன மாதிரியான பயன் கிடைக்குது, அடுத்தது எங்களுக்கு மனிதர்களுக்கு தாவரங்களால கிடைக்கிற பயன்கள் என்று பார்த்து நாங்கள் இனி நாங்கள் 2வது வகை விலங்குகளினுடைய பல்வகமையை பற்றி பார்க்க போறோம். விலங்குகளினுடைய பல்வகமையை பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்குகள் மனிதனின் நிலைத்திருப்புக்கு மிகவும் அவசியமானவை. எங்களோட சூழல்ல பல்வேறுபட்ட விலங்குகள் காணப்படுது. முதலாவது பார்த்தீங்கன்னா பறவைகள்ல மயில், கிளி, காகம் போன்றவற்றை சொல்லலாம். 2வது மிருகங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட பிரதேசத்துல இருக்கின்ற மிருகங்கள் வந்து மான், அடுத்தது புலி, மாடு போன்றவற்றை சொல்லலாம். அடுத்தது பூச்சி இனங்களை பார்த்தீங்கன்னா நுளம்பு, வண்ணாத்து பூச்சி, தும்பி போன்றவற்றை நாங்கள் பூச்சி வகைக்குள்ள சொல்லலாம். அடுத்தது புழுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு. இப்படி எங்க விலங்கு பல்வகமையிலையும் பல்வேறு வகைகள் வந்து காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில காலங்கள்ல எங்களுடைய அயச்சூழல்ல வந்து சில பறவைகளுடைய ஒலிகள் எங்களால கேட்கக்கூடியதாக இருக்கும்.
உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு சில குயில்களினுடைய ஓசையங்கள் காதுகளுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கு. அதை விட சில காலங்களில் சில பறவைகளை எங்களால் இனம் காண முடியும். அந்த பறவைகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இடம்பெயரும் பறவைகள் என்று சொல்லுவோம். அதாவது பருவ மாற்றம் காரணமாக காலநிலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் பறவைகளை நாங்கள் இடம்பெயரும் பறவைகள் என்று சொல்லுவோம். அப்படி எங்கட பிரதேசத்துக்கும் சில பறவைகள் வருது. அவை எப்படி வருதுன்னு சொன்னா, சரியா குளிரான நாடுகள்ல இருந்து கடும் குளிர தாங்க முடியாமல் எங்களுடைய சூழலையும் சில பறவைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக காவியுடை கள்ளி, வெள்ளைப்பிடவை கள்ளி, சிட்டுக்குருவி இவையெல்லாம் என்ன செய்யும்னா கடும் குளிரான நாடுகள்ல இருந்து குளிர தாங்க முடியாமல் எங்கட பிரதேசத்துக்கு வருகின்ற பறவைகள். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் விலங்குகளால் எங்களுக்கு கிடைக்கிற பயன். விலங்குகளால் எங்களுக்கு கிடைக்கிற பயனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று போசனை மிக்க உணவுகளை வழங்குது. வீட்டில் இருக்கிற எங்களோட அயச்சூழல இருக்கிற விலங்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடு, மாடு, அதை விட கோழி போன்றவை என்ன செய்யுது எங்களுக்கு பால், முட்டை போன்ற புரத உணவுகளை தருவது. அப்ப போசனை மிக்க உணவுகள் எங்களுக்கு கிடைக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பிரயாணத்துக்கு உதவும். ஆரம்ப காலத்துல மாடுகளை மாட்டு வண்டியில சவாரி செய்யறது, அப்ப அது பிரயாணத்துக்கு உதவுது. அடுத்தது மண் வளத்தை பாதுகாக்கும். உதாரணமா மண்புழுவை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், மண் என்ன செய்யும், மண்ணை இலக செய்து மண் வளத்தை பாதுகாக்குது. அதை விட கரையான் பார்த்தீங்கன்னா கரையான் என்ன செய்யும், கழிவு பொருட்களை உக்கலடைய செய்யுது. அதாலதான் நிலம் என்ன செய்யுது, வளமூட்டப்படுது. அப்ப மண் வளத்தை பாதுகாக்கின்றது. அடுத்து விவசாய நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு உதவுது. உதாரணமா உழுகிறதுக்கு என்ன மாடு பயன்படுத்தப்படுது. அப்ப விவசாய நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கு உதவுது. அடுத்த சூழலை அழகுபடுத்தும். கிளி மற்றது காகத்தை பார்த்தீங்கன்னா கழிவு பொருட்களை உண்டு சூழலை அழகுபடுத்துது. அடுத்தது பாதுகாப்பளிக்கும். உதாரணமாக எங்களோட வீட்டில் வளர நாயை நாங்கள் சொல்லலாம், நாய் நன்றியுள்ள பிராணி, அதோடங்களை பாதுகாக்கிற ஒரு பிராணியாக காணப்படுது. இது விலங்குகளால் எங்களுக்கு கிடைக்கிற பயன். இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படுது. விலங்குகளும் தாவரங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தங்கி இருக்குது. விலங்குகள் என்ன, தாவரங்கள் விலங்குகளுக்கு தேவையான உணவு, வதிவிடம், நிழல் என்பவற்றை வழங்குது. அதே நேரம் விலங்குகள் தாவரங்களினுடைய இனவிருத்தி செயற்பாட்டுக்கும் உதவுகின்றன. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மகரந்த சேர்க்கைக்கு உதவுற பூச்சி இனங்கள் இருக்குது, தேனி, வண்ணாத்து பூச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சில விலங்குகள் என்ன செய்த தாவரங்களுடைய விதைகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று பரவி விடுகிறது. அதாவது கத்தாப்பு, பருத்தி, மா போன்ற விதை இனங்கள் என்ன செய்து விலங்குகளால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்பப்படுது. அதை விட சில விலங்குகள் என்ன செய்யும்னா அவர்களுடைய தோள்களில் ஒட்டப்பட்டு சில தாவரங்கள், அதாவது ஆடையொட்டி, நாயுருவி, துத்திரி போன்ற விதை இனங்கள் என்ன செய்யும் விலங்குகள தோள்களில் ஒட்டப்பட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்பப்படுது. அப்ப தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில என்ன ஒன்றோடு ஒன்று ஒரு இடைத்தொடர்பு காணப்படுது. அப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் தாவரங்களுடைய பல்வகமை, விலங்குகளினுடைய பல்வகமை, அவற்றினுடைய பயன்களை பற்றி பார்த்தினாங்க. இனி நாங்க பார்க்க போறோம் செயற்பாடு பார்க்க போறோம். செயற்பாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது தாவரங்களுடைய வகைகள். அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தாவரங்களுக்கு பொருத்தமான பயன்களுக்கு கீழே சரி அடையாளம் இடுக. இதுல நாங்க முதலாவது தாவரங்களுடைய வகைகள் போடப்பட்டிருக்குது, அங்கால தாவரங்களுடைய பயன்கள் காட்டப்பட்டிருக்கு. இதுல தாவரங்களுடைய வகைகளை பார்த்தீங்கன்னா முதலாவது வேம்பு. வேம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உணவு. வேப்பம்பூவை நாங்கள் வடகமா செய்து சாப்பிட்றோம். ரெண்டாவது அதால் எங்களுக்கு மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது வேப்ப மரம் எல்லாம் சொல்றது. அதனுடைய இலைகள் மற்றது பட்டை அதுகள் மருத்துவம் மிக்கது. அடுத்த தளபாடம் செய்யறதுக்கு உதவும். அலங்கார பொருட்கள் செய்யறதுக்கு அது பயன்படுறது இல்லை. அடுத்து ஏனியவை நிழலை தருது, மழையை பெற்று தருது, மண்ணெரிப்பை தடுக்குது. இப்போ அழுதி ஏனிய பயன்களையும் எங்களுக்கு வேம்பு தருது. அடுத்தது வாழை. வாழையை பார்த்தீங்கன்னா வாழை உணவு, வாழைப்பழம். அடுத்தது வாழைக்காய்.
அடுத்து அது மாதிரி மருந்துக்கும் உதவுது. வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைந்தது, அது மருத்துவ குணம் மிக்கதுன்னு சொல்லினோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய பயன்கள். வாழையால் நாங்கள் வாழை இலையில உணவு பரிமாறுறோம், வாழை நாளில் இருந்து மாலை கட்டுறோம், இப்படி ஏனைய பயன்களும் அதில் கிடைக்குது. அடுத்தது பலா. பலா பார்த்தீங்கன்னா பலா வந்து உணவு, பலாப்பழம் சாப்பிடுவோம். அதை மாதிரி மருத்துவ குணம் மிக்கது பலாப்பால். மற்றது பலாவில் அதிகமான மருத்துவ குணம் மிக்கதாக சொல்லப்படுது. அடுத்து தளபாடங்களுக்கு உதவுது. தளபாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மாமரத்தில் நாங்கள் மீச கதிரிகள் செய்கிறோம். அடுத்து ஏனையவை நிழல் மண்ணரிப்பு தடுக்குது, இப்படி ஏனைய பயன்களையும் கொண்டிருக்கு. அடுத்தது மூங்கில். மூங்கில பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து உணவு மருந்து தளபாடம் செய்கிறதுக்கு பயன்படுறதில்லை. ஆனால் மூங்கில இருந்து நாங்கள் அலங்கார பொருட்கள் செய்யலாம். அலங்கார பொருட்கள் மற்றும் ஏனைய பயன்களுக்கு அது பயன்படுது. அடுத்தது 2வது பயிற்சி. படத்தில் காட்டப்பட்டுள்ள விலங்குகளை பின்வரும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு வகைப்படுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா படம் வந்து 1 2 3 4 5 6 6 படம் தந்திருக்கணும். அங்கால பண்புகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் 1வது பண்பு மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சியினம். மகரந்த சேர்க்கைக்கு உதவுற பூச்சியினம் ஏற்கனவே பார்த்துட்டோமே. 2வது தேனியும், அடுத்தது 4வதாக இருக்கிற வண்ணாத்தி பூச்சி. அடுத்தது மனிதனுக்கு நோய்களை பரப்பும் விலங்குகள். மனிதனுக்கு நோய்களை பரப்புற விலங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது நுளம்பும், 5வது எலி. அதில் 3வது பார்த்தீங்கன்னா நுளம்பு வந்து என்ன மலேரியா டெங்கு போன்ற நோய்களை ஏற்படுத்தும். எலியை பார்த்தீங்கன்னா பிளேக் நோயை ஏற்படுத்தும். அடுத்தது இரவில் உலாவும் விலங்குகள். இரவில் உலாவுற விலங்கு இது 6வதாக காட்டப்பட்டிருக்கு, வௌவால். அடுத்தது நச்சுத்தன்மையுடைய விலங்கு. நச்சுத்தன்மையுடைய விலங்கு இதில் எது? பாம்பு 1வது. சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம். சூழலுக்கு நன்மைகளை செய்யும் விலங்குகளை அடையாளம் காணுவோம். இங்கால நன்மைகள் தந்திருக்கு, அங்கால அந்த விலங்குகளோட படம் போடப்பட்டிருக்கு. அதில் 1வது பார்த்தோம்னா பயிர்களை நாசம் செய்யும் நத்தைகளை அழிக்கிறது. 6 செண்பகம். அடுத்தது கழிவுப் பொருட்களை உக்கலடைய செய்ய உதவுறது 6 மண்ணுக்குள்ளே இருக்கிற கரையான். அடுத்தது மண்ணை இளக செய்வதற்கும் செழிப்படைய செய்வதற்கும் உதவுறது 6 மண்புழு. அடுத்தது விதைகளை பரப்புறதுக்கு உதவுறது 6 வௌவால். அடுத்த கழிவுப் பொருட்களை உண்ற பறவை என்ன பறவை? காகம். சரி, அப்போ இவ்வளோ நேரமும் நாங்கள் விலங்குகள தாவரங்களுடைய பல்வகமைன்ற பாடம் படிச்சுட்டு அதில் சில செயற்பாடுகளையும் பார்த்துனாங்க. அடுத்த பகுதி நாங்கள் பார்க்க போகிறோம். வீட்டின் அயற்சூழலில் உள்ள மனித செயற்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நாங்கள் 2 விடயங்களை பார்ப்போம். ஒன்று சமூகத்தை இனங்காண்றது, மற்றது அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கை. இந்த பகுதியில் வந்து நாங்கள் இந்த பகுதியை கற்பதன் மூலம் நீங்கள் அடையிற தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு என்பவற்றை பார்த்து விட்டு நாங்கள் பாடத்துக்குள்ளே செல்வோம். இந்த தேர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌதீக மற்றும் மானுட நிலத்தோற்றத்தின் கூறுகள், பண்புகள், செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கத்துடன் செயலாற்றுவார். அதாவது வெவ்வேறுபட்ட சூழல்களில் இருந்து வருகின்ற போது அங்கே மக்கள் வந்து வெவ்வேறுபட்ட மக்கள் வருவினர். அடுத்தது அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளையும் வேறுபாடுகள் காணப்படும். அப்போ அது தொடர்பான ஒரு புரிதலை பெறணும் என்றதுக்காகத்தான் இந்த பகுதி இதில் முன்வைக்கப்பட்டிருக்கு. தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.23 வீடு அல்லது பாடசாலை அயற்சூழலில் உள்ள மனித செயற்பாடுகளின் இயல்பை விளக்குவார். இங்கே மனிதனுடைய செயற்பாடுகள் சூழலுக்கு ஏற்ற வகையில் மனித செயற்பாடுகள் வேறுபடும், அதனுடைய இயல்பை விளங்கி கொள்றதுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனால நீங்கள் அடையிற பேறுகளை பார்த்தீங்கன்னா கற்றல் பேறு 1வது பாடசாலையின் அயலில் உள்ள மக்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவார். அப்போ உங்களோட பாடசாலை சூழலில் அயற்சூழலில் இருக்கின்ற மக்கள் எப்படி நாங்கள் திரட்ட போகிறோம்? ஒன்று இன அடிப்படையில், அடுத்தது மத அடிப்படையில் இப்படி எவ்வாறான மக்கள் இருக்கணும்ன்றதை நாங்கள் திரட்டி கொள்வோம். அடுத்தது அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்கள். அடுத்தது வீட்டு அயற்சூழலில் வசிப்போர் ஒற்றுமையாக வாழ வேண்டியதன் முக்கியத்துவத்தை உதாரணங்களுடன் விளக்குவார். ஏனென்று சொன்னால் எங்களோட வீட்டு அயற்சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறுபட்ட இன மக்கள் வாழுகின்ற போது அவர்களுடைய மனப்பாங்குகள், நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள் தொடர்பில் ஒரு முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த முரண்பாட்டை நீக்கி ஒற்றுமையை ஏற்படுத்தணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன மக்கள் பற்றி அறிய வேணும், அவர்களுடைய கலாச்சாரங்களை பற்றி அறிய வேணும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அப்போ அதுக்காக இந்த பகுதியை நாங்கள் அதை படிக்கிறதால நீங்கள் இதை அறிஞ்சு கொள்வீங்கள். அடுத்தது தமது வீட்டு அயற்சூழலில் வசிப்போரின் விவசாய நடவடிக்கைகளின் பல்வகமையை விளக்குவார். விவசாய நடவடிக்கைகள் அதாவது வெவ்வேறுபட்ட சூழலுக்கு ஏற்ப வேறுபடும், அவற்றினுடைய பல்வகமையை அறிந்து கொள்வீங்கள்.
அடுத்தது தமது பாடசாலை கண்மையில் உள்ள பிரதேசத்தின் கைத்தொழில்களை அடையாளம் கண்டு அவற்றின் இயல்பை விளக்குவார். அடுத்தது தமது வீட்டு அயற்சூழலில் காணப்படும் சேவை வழங்கும் நிறுவனங்களினதும் நபர்களினதும் விவரங்களை குறிப்பிடுவார். சேவை வழங்குகின்ற நபர்கள் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம், தனியார் நிறுவனங்கள் வழங்கும். அப்ப அது தொடர்பான புரிதலை நீங்கள் இதன் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, இனி பாடத்துக்கு போவோம். முதலாவது பாடசாலை வீட்டு அயற்சூழலில் உள்ள சமூகத்தை நாங்கள் காண போறோம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வெவ்வேறுபட்ட சூழல்கள் இருந்து பாடசாலைக்கு வருவீங்கள். கிராமிய சூழல், பெருந்தோட்ட சூழல், நகர சூழல். அப்ப அவ்வாறு வருகின்ற போது அங்க வெவ்வேறுபட்ட மக்கள் வாழுவார்கள். அதாவது இன அடிப்படையில, மத அடிப்படையில வேறுபட்ட மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக பாடசாலையில இணைந்து கல்வி கற்பீங்கள். அப்ப அந்த இனம் மதங்களை பற்றி நாங்கள் என்ன செய்யணும், அறிய வேணும். அப்ப முதலாவது நாங்க பார்க்க போறோம் எமது சூழலில் உள்ள இனத்தவர்கள். எங்களோட சூழலில் இருக்கின்ற இனத்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுல முதலாவது எங்கன்னா சிங்களவர், இரண்டாவது தமிழர், அடுத்தது முஸ்லீம், அடுத்தது பரங்கியர், மலாயர் என்று சொல்ற இனத்தவர்கள் எங்களுடைய சூழல்ல வாழினம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமது சமூகத்தில் வாழும் இனத்தவர்கள், அவர்களுடைய மதங்களை பற்றி பார்ப்பேன். அப்ப எங்களோட சமூகத்தில் இருக்கின்ற இனத்தவர்கள் என்ன, முதலாவது சிங்களவரை பார்த்தீங்கன்னா, சிங்களவரா என்ன மதம், அவர்களுடைய மதம் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம். அவர்கள் விகாரைக்கு போவினோம். அடுத்தது இரண்டாவது தமிழர். தமிழரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய மதம் என்ன, இந்து மதம். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு செல்வினோம். அடுத்தது மூன்றாவது என்ன, முஸ்லீம். முஸ்லீமை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு போவினோம். அடுத்த நாலாவது மதத்தவர் யாரு, பரங்கியர். பரங்கியரை பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுவார்கள். அவர்கள் என்ன, தேவாலயத்துக்கு போவினோம். அப்ப இப்ப நாங்க சமூகத்துல இருக்கிற மக்களை இன அடிப்படையிலையும் மத அடிப்படையிலையும் நாங்கள் பார்த்தினாங்க. இனி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பல்லின பாடசாலை ஒன்றுல இன மத பேதமின்றி மக்கள் ஒற்றுமையாக செயற்படுகிற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா விளையாட்டு போட்டி. விளையாட்டு போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய பாடசாலை முதன்மை இடம் பெற வேண்டும் என்றதுக்காக மாணவர்கள் என்ன செய்யணும், இன மத பேதமின்றி அவர்கள் போட்டியிடுவார்கள். அது மாதிரி பாடசாலையில் நடக்கிற இல்ல மெய்வல்லுநர் போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களுடைய மாணவர்களோ தங்களுடைய இல்லங்களுக்காக இன மத பேதமின்றி என்ன செய்யணும், விளையாடுவார்கள். அப்ப அங்க ஒரு ஒற்றுமைத்தன்மை நிலவும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சிரமதான நிகழ்வு. சிரமதான நிகழ்வு பார்த்தீங்கன்னா பாடசாலை சூழல் சுத்தமாக இருக்கணும், தங்களுடைய கிராமம் சுத்தமாக இருக்கணும் என்றதுக்காக என்ன செய்வினோம், அந்த சூழலை மக்கள் இனமத பேதமின்றி ஒற்றுமையாக செயற்படுவார்கள். அதாவது நோய்கள்ல இருந்து தங்களோட கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்றதற்காக, அல்ல தங்களுடைய பாடசாலையை பாதுகாக்க வேண்டும் என்றதற்காக ஒற்றுமையாக செயற்படுவார்கள். அடுத்தது பாடசாலை நிகழ்வுகள். பாடசாலை நிகழ்வுகள் உதாரணமா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தின நிகழ்வு. ஆசிரியர் தின நிகழ்வு இன்றைக்குள்ள ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும், மதிப்பளிக்கணும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கணும் என்றதுக்காக அங்க மாணவர்கள் என்ன செய்யணும், ஒரு இனம் மத பேதமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவார்கள். அது மாதிரி பாடசாலையில் நடக்கிற கலாச்சார நிகழ்வுகளை நாங்க சொல்லலாம். கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகின்ற போது ஒருவருக்கொருவர் உதவுகின்ற பண்பு, அவர்களுடைய கலாச்சாரங்களை தாங்களும் என்ன செய்வினம், அறிந்து கொள்வார்கள். அதுக்கு மதிப்பளிக்கிற குணம் ஏற்படும். அடுத்தது கல்வி சுற்றுலா. கல்வி சுற்றுலாவை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, கல்வி சுற்றுலா போகும்போது மாணவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கல்வி சுற்றுலாவில் ஈடுபடுவினோம். அப்ப அங்க ஒரு இன மத பேதமின்றி ஒரு ஒற்றுமைத்தன்மை நிகழும். அப்ப இதால ஏற்படுற நன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களை இன மத பேதமின்றி மக்கள் ஒற்றுமையாக செயற்படுறதால பாடசாலை என்ன செய்யும், விருத்தி அடையும். அதே மாதிரி நாடுக்கு ஏற்படுகின்ற நன்மை, எங்களுடைய நாடு ஒரு பல்லின மதம் பல்லின இனத்தை கொண்ட ஒரு நாடு. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுறதால சமூக பாதுகாப்பு, பொருளாதார விருத்தி, கலாச்சார விருத்தி ஏற்பட்டு நாடு என்ன செய்யும், அபிவிருத்தி அடையும். அப்ப இது நாங்க என்ன செய்யணும், இன மத பேதமின்றி ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து ஒற்றுமையாக செயற்படுவதன் மூலம் எங்களுடைய நாட்டை என்ன செய்யலாம், அபிவிருத்தி அடைய செய்யலாம். சரி, இந்த பகுதியில் இருக்கிற செயற்பாடை பார்ப்போம். செயற்பாடு 3. முதலாவது பின்வரும் சின்னங்களுக்குரிய மதங்களை இனங்கண்டு அவற்றுக்குரிய பண்டிகைகளை குறிப்பிடுக. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது தர்ம சக்கரம். அது யாருடையது, பௌத்த மதத்துக்குரிய சின்னம்.
அதில் அவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெசாக், பொஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவஸ்டிகா அடையாளம். அதை யாற்று மதம்? இந்து மதத்துக்குரிய ஒரு மதம். அப்போ இந்து மதத்துக்குரிய சின்னத்தை பார்த்தீங்கன்னா அது அவர்களுடைய பண்டிகைகள் என்ன? தைப்பொங்கல், தீபாவளி. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலுவை அடையாளம் போடப்பட்டிருக்குது. அது யாருடைய மதம்? கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களது. அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் என்ன? நத்தார், பெரிய வெள்ளி போன்ற பண்டிகைகள் கொண்டாடுவினோம். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறையும் நட்சத்திரமும். அதை யாற்ற? இஸ்லாமிய மதத்துக்குரியது. அவர்கள் என்ன? நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் போன்றவற்றை கொண்டாடுவினோம். அடுத்தது எங்களுடைய பிரதேசத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி பார்க்க போறோம். பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதேசத்தின் பொருளாதாரம் அந்த பிரதேசத்தினுடைய வளங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் எங்களோட பிரதேசத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை நாங்கள் 3 வகைக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம், 2வது கைத்தொழில், 3வது சேவை. அதில் நாங்கள் முதலாவது விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயம்னா உங்களுக்கு தெரியணும், விவசாயத்தில் பல கூறுகள் இருக்குது. அதாவது விவசாயத்துக்குள்ள பயிற்சிகைகள் வரும், விலங்கு வளர்ப்பு வரும். அதாவது ஆடு, மாடு, கோழி போன்ற விலங்குகளை வளர்க்குற போது அது விலங்கு வளர்ப்பு வரும். அடுத்தது மீன்பிடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்னீர் மீன்பிடி, ஆழ்கடல் மீன்பிடி போன்ற மீன்பிடி நடவடிக்கைகள் இந்த விவசாயத்துக்குள்ள வரும். இதை நாங்கள் ஆரம்ப பொருளாதார நடவடிக்கை என்றும் சொல்லுவோம். அடுத்தது இந்த விவசாய செய்கை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று தரைத்தோற்றம், அடுத்தது காலநிலை. தரைத்தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். தரை என்றது புவியின் உயர வேறுபாடுகளுக்கு ஏற்ப தரைத்தோற்றம் வேறுபடும். அப்போ அதற்கேற்ற வகையில் பயிற்சிகைகள் வேறுபடும், விலங்கு வளர்ப்பு வேறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்ற வகையிலையும் என்ன செய்யும்? விவசாய நடவடிக்கைகள் வேறுபடும். அந்த வேலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா 5 காலநிலை வலயங்கள் காணப்படுகிறது. நாங்கள் அதை ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரவலயம், உலர் வலயம் என்று பிரிப்போம். ஈரவலயம் என்று சொன்னா என்ன? தாழ்நிலை ஈரவலயம், அதை மாதிரி தாழ்நிலை உலர் வலயம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பிரிக்க போறது மத்திய மலைநாட்டு ஈரவலயம், மத்திய மலைநாட்டு உலர் வலயம். அடுத்தது அரைவரல் வலயம். அப்போ இதுக்கேற்ற மாதிரி என்ன? பயிற்சிகள் வேறுபடும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெறும் விவசாய நடவடிக்கைகள். அதில் முதலாவது வறண்ட வலயம். வறண்ட வலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறண்ட வலயத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகள் இடம்பெறும். சோளம், பூசணி, நெல். அடுத்தது மலைப்பாங்கான பகுதி. மலைப்பாங்கான பகுதி என்று சொன்னால் என்ன? மலைக்கு அதாவது குளிர்ச்சியான காலநிலையாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உயரமான பிரதேசமாக காணப்படும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சிகள் என்று பார்த்தோம்னா தேயிலை பயிற்சிகை, கேரட், லீக்ஸ் போன்றன பயிரிடப்படும். அடுத்த ஈரவலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரவலயம் அதிகமான மழை கிடைக்கும். அப்போ மழைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான மிளகு, தென்னை போன்ற பயிர்கள் அங்கே பயிரிடப்படும். அடுத்தது வடபகுதி என்று சொன்னால் வடபகுதி உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, இதை நாங்கள் வடபகுதி என்று சொல்லுவோம். அப்போ இங்கே புகையிலை, மிளகாய், திராட்சை போன்ற பயிர்கள் பயிரிடப்படுது. அடுத்த கரையோர பிரதேசம். கரையோர பிரதேசம்னா கரையோரம் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். அதே நேரம் கோழி வளர்ப்பு, மாடு போன்ற விலங்கு வளர்ப்புகளுக்கும் ஏற்ற பிரதேசமாக காணப்படும். அதே நேரம் அங்கே தென்னை பயிற்சிகளும் அங்கே காணப்படும். அப்போ மீன்பிடி, மிருக வளர்ப்பு போன்றவற்றுக்கு கரையோர பிரதேசம் ஏற்றதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் 2வது பொருளாதார நடவடிக்கை கைத்தொழில். கைத்தொழில் என்ன? மூலப்பொருட்களை வச்சு நாங்கள் முடிவு பொருளாக்கினோம் என்று சொன்னால் கைத்தொழில் என்று சொல்லுவோம். இப்போ எங்கட பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி தான் கைத்தொழில் நடவடிக்கைகள் இடம்பெறுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம்ண்டா என்ன? தளபாட உற்பத்திக்கு பயன்படும். 2வது பார்த்தீங்கன்னா களி என்றா என்ன? சட்டி பானை செய்யலாம், ஊடுகள் செய்யலாம். அது மாதிரி சீமெந்து பார்த்தீங்கன்னா என்ன? பூச்சாடிகள், உருவங்கள் செய்யறதுக்கு பயன்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட பிரதேசத்தில் இலங்கையில் சிறிய அளவான உள்நாட்டு கைத்தொழில்களும் இடம்பெறுது. அவை என்னண்டா? இனிப்பு பண்டங்கண்ட உற்பத்தி, அரிசிமா உற்பத்தி, ஆடை தைக்கிறது, தும்பு உற்பத்தி, இதுகளெல்லாம் சிறிய அளவில் இடம்பெறுகின்ற உள்நாட்டு கைத்தொழில்கள். அடுத்தது பாரம்பரிய தொழில்நுட்ப திறன்களை அடிப்படையாக கொண்டும் எங்கட பிரதேசத்தில் சில கைத்தொழில்கள் நடக்குது. அது பாரம்பரிய தொழில்நுட்ப திறன் என்று சொன்னால் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மரத்தளபாட உற்பத்தி,
மொரட்டுவ பிரதேசத்தில் இடம்பெறுது. என்ன கொழும்பு மொரட்டுவ அங்கே இருக்கு, கொழும்புல இருக்கு. அடுத்து முகமூடிகள். முகமூடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முகமூடி கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் அம்பலாங்கொடை. அம்பலாங்கொடை இங்கே இருக்கு, காலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பித்தளை பொருட்கள். பித்தளை பொருட்களை பார்த்தீங்கன்னா பிலிமத்தலாவை. பிலிமத்தலாவை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டி மாவட்டம். பிரம்பு உற்பத்தி ரதாவடுன்ன கம்பஹா மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த பாய்கள். பாய்கள் பின்ற கைத்தொழில் எங்கே இருக்குன்னா தும்பரை. தும்பரை வந்து கண்டி பிரதேசத்தில் இருக்கு. இது பாரம்பரிய தொழில்நுட்பத்திறனை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில்கள். அடுத்தது நாங்கள் பார்க்க போற 3வது பொருளாதார நடவடிக்கை சேவை. சேவை என்றால் மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற நிறுவனங்களை நாங்கள் சேவைத்துறை என்று சொல்லுவோம். அதாவது மக்கள் தமது நாளாந்த வாழ்க்கையினை கொண்டு நடாத்துவதற்கு சேவைகள் முக்கியம் பெறுது. அப்போ எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற காணப்படுகின்ற சேவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று கல்வி, 2வது வங்கி, அடுத்தது மருத்துவம், அடுத்தது போக்குவரத்து, அடுத்தது பாதுகாப்பு. இப்படியான சேவைகள் எங்களோட பிரதேசத்தில் காணப்படுது. பாதுகாப்புண்டா போலீஸ் படை, அதுகெல்லாம் பாதுகாப்பு சேவைன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற சேவைகளை 3 வகைக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்று அரசாங்கத்தால் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற சேவைகள். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாமே எங்களுக்கு அரசாங்கத்தால் இலவசமாக கிடைக்கின்ற சேவைகள். 2வது அரசாங்கத்தால் சலுகை அடிப்படையிலையும் சில சேவைகள் கிடைக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மருந்து குறைந்த விலையில் எங்களுக்கு மருந்து கிடைக்கிற இடம் ஒசுசலா. அடுத்த போக்குவரத்து பருவகால சீட்டுக்கள், இந்த சீசன் டிக்கெட் என்று சொல்லுவோம், அதுவும் எங்களுக்கு சலுகை விலையில் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகள், விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரியா போன்ற உரங்கள் சலுகை விலையில் எங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் அரசாங்கத்தால் எங்களுக்கு சலுகை அடிப்படையில் கிடைக்கப்பெறுகின்ற சேவைகள். அடுத்தது 3வது தனியாரால் வழங்கப்படும் சேவைகள். இதை பார்த்தீங்கன்னு சொன்ன உதாரணமாக தனியார் கல்வி, மருத்துவம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தனியாரால் நிறைய சேவைகள் எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு ஆற்றப்படுது. அப்போ 3 வகையான சேவைகள் எங்களோட பிரதேசத்தில் இருக்கு. அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தது ஒன்று சமூகத்தை அடையாளம் காண்றது, 2வது பொருளாதார நடவடிக்கைகள். அதோடபான பயிற்சியை பார்ப்போம். செயற்பாடு 4. 1வது பொருத்தமான விடையை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்க. அதில் 1வது பார்த்தீங்கன்னா சமவெளி பிரதேசத்தில் டேஸ் பயிற்சிகை இடம்பெறும். என்ன பயிற்சிகை? சமவெளி பிரதேசம் என்றா தென்னை பயிற்சிகை. அது மாதிரி ஆற்றங்கரை ஓரம் என்றா நெல் பயிற்சிகைகள் இடம்பெறும். மலைப்பாங்கான பகுதி என்று சொன்னால் தேயிலை பயிற்சிகை, ரப்பர் பயிற்சிகை போன்ற பெருந்தோட்ட பயிற்சிகைகள் இடம்பெறும். சரி, 2வது பித்தளை பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் டேஸ் என்ற இடத்தில் ஆகும். பித்தளை பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் டேஸ் ஆகும். அங்கே இருக்கு பித்தளை பொருட்கள் பிலிமத்தலாவை. அடுத்தது 3வது சலுகை விலையில் மருந்துகளை வழங்கும் நிறுவனம் ஒசுசலா ஆகும். அடுத்தது 4வது முகமூடி கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் டேஸ் ஆகும். காளி. முகமூடி அம்பலாங்குடையில் இருக்குது, காளி மாவட்டத்தில் அது காணப்படுது. 5வது சேவை துறைகளில் ஒன்று டேஸ் ஆகும். இது சேவை துறைகளில் ஒன்று இதுக்குள்ள இருக்கிறது வங்கி. வங்கி என்றது ஒரு சேவை நிறுவனம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது பயிற்சி பின்வரும் கைத்தொழில்கள் அமைந்துள்ள மாவட்டங்களை குறிப்பிடுக. அதில் 1வது ரதாவடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரம்பு உற்பத்தி. பிரம்பு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடம் ரதாவடுன்னு. அந்த பிரதேசம் அமைந்துள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா கம்பஹா மாவட்டம். அடுத்த 2வது தும்பரை. தும்பரை வந்து பாய் பின்னலுக்கு பிரசித்தி பெற்ற இடம். அந்த தும்பரை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்டியில் இருக்குது. அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா மொரட்டுவ. மொரட்டுவ வந்து மரத்தளபாடங்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம். இந்த மொரட்டுவ பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்குது. அடுத்தது பிலிமத்தலாவை. பிலிமத்தலாவை என்றா பித்தளை பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம், அது கண்டி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது முகமூடி கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம். முகமூடி கைத்தொழில் என்று சொன்னால் அது காலி மாவட்டத்தில் இருக்குது, அம்பலாங்கொடை. சரி, இது பின்வரும் கைத்தொழில்கள் அமைந்துள்ள மாவட்டங்களும் அந்த பிரதேசங்களையும் காட்டியிருக்கிறோம். மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தோம் வீட்டின் அயச்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்பு. நிலத்தின் இயல்புண்டா நாங்கள் என்ன பௌதிக சூழல் அடிப்படையில்
தரைத்தோற்ற வேறுபாடுகள் அடிப்படையில் பார்த்தினாங்க. அடுத்தது அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில் தாவர விலங்குகளுடைய பல்வகமையை பார்த்தினாங்க. தரைத்தோற்றம் காலநிலையை பொறுத்து தாவர விலங்குகளுடைய பல்வகமை வேறுபடும், அவற்றினுடைய பயன்பாடுகளை பற்றி பார்த்தினாங்க. அடுத்தது எங்களுடைய பாடசாலை வீட்டு சூழலில் உள்ள மனித செயற்பாடுகள், அதில் முதலாவது சமூகத்தை இனங்கண்டனாங்கள். அதோட அந்த பிரதேசத்துக்கு பிரதேசம் விவசாயம், கைத்தொழில், அடுத்தது சேவை வசதிகள் வேறுபடுகின்றது என்றதை பற்றியும் பார்த்தினாங்க. சரியா? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.